வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சுருக்குக p-2 இன்ட்டு p+1 இன்ட்டு p-4. இதை நம்ம பெருக்கி சுருக்கணும், ஏன்னா எல்லாம் பெருக்கல் இருக்கு. முதல்ல கொடுத்துருக்க எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? p-2 இன்ட்டு p+1 இன்ட்டு p-4. என்ன செய்யணும்னா, ஏதாவது ரெண்டை பெருக்கணும், வந்த ஆன்சரை மூணாவதையும் பெருக்கணும். பாருங்க, இந்த முதல் இது அப்படியே இருக்கட்டும். p-2 என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் பெருக்க போறோம். p எடுத்துட்டு இந்த முழு பிராக்கெட் பெருக்கணும், 1 எடுத்துட்டு பெருக்கணும். பெருக்கலாமா? முதல்ல p எடுத்துட்டு இந்த முழு பிராக்கெட் p இன்ட்டு p-4, அதுக்கு +1 எடுத்துக்கிட்டு 1 எடுத்துட்டு பெருக்குனா 1 இன்ட்டு p-4. சொன்னது புரிஞ்சுதா? இந்த p எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட்டையும் பெருக்கணும், 1 எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். ஈக்குவல் டு இந்த p-2 எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்க, உள்ள பெருக்க போகிறோம். p-யும் பெருக்குனா p², அதாவது அடுக்கு 1 அடுக்கு 1 பெருக்கும்போது என்ன செய்யணும்? அடிமானத்தை கூட்டணும். 1 + 1 2ஆக மாறிடும். மைனஸ் p-யும் 4ஐயும் பெருக்குனா 4p ப்ளஸ் 1 உள்ள பெருக்க வரும். 1ஐயும் p-யும் பெருக்கணும்னா p மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 1 4 4. இது கொஞ்சம் சுருக்கிலாமா? ஈக்குவல் டு p-2 இன்ட்டு p² அப்படியே வந்துடும். -4p + 1p. இதுக்கு முன்னால் எது மேலே எனக்கு 1 இருக்க அர்த்தம். அப்போது -4 + 1 வேற வேற குறி. அப்போ மைனஸ் பண்ணுவோமா? 4லேருந்து 1 மைனஸா 3, பெரிய நம்பருக்கு நான் மைனஸா -3p. இந்த -4 அப்படியே வந்துடும். கெழுக்களை மட்டும் சுருக்கிட்டு அந்த p அப்படியே போட்டுக்கிட்டா போதும். இப்போ பாருங்க, அடுத்தது இந்த p எடுத்துக்கிட்டு இந்த முழு பிராக்கெட் பெருக்கணும், -2 எடுத்துகிட்டு பெருக்கணும். பாருங்க, p இன்ட்டு p² -3p -4. p எடுத்துகிட்டு பெருக்கிட்டோமா? இப்போ -2 எடுத்து பெருக்கணும். -2 எடுத்துக்கிட்டு இந்த முழு பிராக்கெட்ஸ் p² -3p -4. இப்போ பாருங்க, p உள்ள பெருக்குமா? p-யும் p² பெருக்குனா p-இன் அடுக்கு 3 பெருக்கிறோம். அப்போ அடுக்குகளை கூட்டணும். இங்கே 1 இங்கே 2 கூட்டினா 3 வந்துருமா? -3 அப்படியே வந்துடும். பாருங்க, p-யும் பெருக்குனா p² பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். 1 கூட்டினா 2 மைனஸ் அப்படியே வந்துருமா? p-யும் 4ஐயும் பெருக்குனா 4p. -2 உள்ள பெருக்குங்க. -2ஐயும் p² பெருக்குனா -2p². மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 2 6p. மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 2 8. இது சுருக்கி எழுதிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு p-இன் அடுக்கு 3. இங்கே பாருங்க, இங்கேயும் p², இங்கேயும் p². கெழுக்களை மட்டும் பாருங்க. -3 -2 ஒரே குறினா கூட்டணும். கூட்டினா 5. என்ன 5? -5 p² அப்படியே போட்டுக்கணும். இங்கே ஒரு p இருக்குது, இங்கே ஒரு p இருக்குது. இங்கே +6, இங்கே -4. அப்போ வேற வேற குறி கழிக்கணும். 6ல் 4 மைனஸ் 2. என்ன 2? +2. இந்த p அப்படியே வந்துடும். கடைசியில் இந்த மாறிலி உறுப்பு 8 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது இதை சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.